शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपदाचरं च व्यासं सुगं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौडगं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भावभयहरं सर्वलोकैकनाथम्। மகாபாரதத்துல படிக்கப்பட்டதான விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 58வது ஸ்லோகம், 538வது நாமா. மகாவராஹோ கோவிந்தः சுஷேன கனகாங்கதி குஹ்யோ கபீரோ ககனோ உக்தச்சக்ரகதாதரः. மகாவராஹோ கோவிந்தः सुषेणः कनकाङ्गतिः गुह्यो गभीरो गहनो गुप्तः चक्रगदाधरः. महावराहः गोविन्दः सुषेणः कनकाङ्गतिன்னு 4 நாமாக்கள் முதல் லைன்ல. ரெண்டாவது லைன்ல குஹ்யः கபீரः கஹனः குப்தः சக்கர கதாதரஹா அப்படின்னு 5 நாமம், மொத்தம் 9 நாமா. மகாவராகா அப்படின்னாரு. வராக அவதாரம் எடுத்து இல்லையா, இந்த பூமியையே காப்பாற்றினவர் மகாவிஷ்ணு அப்படின்றதுனால வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சிவனுடைய அடியை தேடுவதற்காக திருவண்ணாமலையில போன கதையும் இருக்கு. இப்படி வராக ரூபியா இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. ஆனா இவர் என்ன பண்ணா, ரொம்ப பெரிய உலகத்தையே காப்பாத்தி வேதத்தங்கள்லாம் காப்பாத்தின காரணத்தினால மகாஸ்ட வராகஸ்ட இல்லையா, மகான்ஸ்ட அசௌ வராகஸ்ட இது மகாவராகா அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொன்னார். மகாவராகா மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்ட மகாவராகாய நமஹா அப்படின்னு. இதற்கு பிறகு கோவிந்தாய நமஹ அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு நாமம். கோவிந்தா அப்படின்ற ஒரு நாமம். நம்ம காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்டார், நம்ம ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லயே எந்த நாமா எந்த ஒரு பேர் ரொம்ப சர்வசிரேஷ்டமா இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டார். அவர் பளிச்சுன்னு என்ன சொல்லிட்டார், கோவிந்தம் அப்படின்ற நாமாதான். ஏன்னாக்க ஒண்ணு ஆச்சாரியாளுடைய குரு பேர் கோவிந்த பகவத் பாதார், அதனால நம்மளுக்கு எல்லாம் கோவிந்தன்றது ரொம்ப முக்கியம். அவர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு எழுதினதுனால அந்த கோவிந்தம்ன்ற பதத்துல எல்லாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்கு. இது தவிர அவர் ஒரு ரீசன் கொடுக்குற, நம்ம பஜனைகள்லாம் ஒரு மீட்டிங்லாம் இருந்ததுன்னாக்க நம்ம புன்றம் போடுறது அப்படின்னு. புன்றம் போறதுன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க, ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சத்குரு சுவாமினஹா ஜெய் ஆஞ்சநேய சுவாமினஹா இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா இது எல்லாமே பாருங்க, ஜெய் ஜெய் ஸ்ரீ ராம ராம எல்லாம் சொல்றோம். ஆனா சர்வத்திர அப்படின்ற ஒரு பதம் எங்க வருது அப்படின்னு பார்த்தா, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் சொல்றோம். அதனால சர்வத்திரான்ற பதம் போட்டதுனால நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கிறது. எல்லாத்தை விட எல்லாவற்றிலும் சிறந்ததான ஒரு நாமா ஒண்ணு இருக்குமே ஆனால் அது கோவிந்த நாமா.
ஏன் அப்படின்னாக்க காரணம் சொல்றார். கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம் இல்லையா? கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் 2 ராஜாக்கள் தான். ஒண்ணு நடராஜா, இன்னொன்னு கோவிந்தராஜா இல்லையா? இன்னொருத்தர் அப்கோர்ஸ் தேவராஜன் இருக்காரு காஞ்சிபுரத்துல. அப்புறம் அங்க ரங்கராஜா அப்படின்னு சொல்றோம் ஸ்ரீரங்கத்துல. இப்படி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் தான் அந்த ராஜாவுடைய பட்டம். அதே மாதிரி கோவிந்தராஜா அப்படின்ற ஒரு பட்டமானது விஷ்ணுக்கு இருக்கு. அவர் தான் அந்த சுண்டு விரல்ல கோவர்தன மலையை தூக்கி பிடித்த காரணத்தினால அவருக்கு இந்திரனால அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவருக்கு கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் ரொம்ப பாப்புலராக இதுல பாகவதத்துல இருக்கு. இன்னொன்னு கோ அப்படின்னாக்க பூமி அப்படின்னு அர்த்தம். உலகத்திலேயே பெருசு அது பூமி இல்லையா? அந்த கோவிந்தத்தே இது கோவிந்தஹா இல்ல, பூமியெல்லாம் இருக்கக்கூடியவர், பூமாதேவியுடன் கூடிய இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. கோ அப்படின்னா வாணி, வேதம் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தது வேதத்தில் விளக்கப்படுகிற வேதாந்த வேத்தியனாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்திலையும் கோவிந்தன் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியதா இருக்கு கோவிந்த பதம். அதற்கு பிறகு பூமியை அடைந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கோவிஹி விந்தத்தே, வேத வாக்கியங்களால் அறியப்படுவது அல்லது அடையப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோபிதாம் பதிஹி அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆகையினால வேத வாக்கியங்களில் அறியப்படுகிறவர் அப்படின்ற வாக்கியத்தை இங்க எடுத்தால் அங்க பூமியினால் அடையப்படுகிறவர் அங்க வியாக்கியானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். ரைட்டா? இப்படி கோபிஹி வாணிபிஹி விந்ததே இதி அப்படின்னு சொல்லி கோவிந்தஹா அப்படின்னு பண்ணார். சுஷேனஹா சோபனா சேனா குணாத்மிகா யஸ்ய இது சுஷேனஹா. சுஷேனர் அப்படின்னா சுஷ்டு, சேனஹா சிறந்த சேனையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். சுஷேஷனஹா இல்லையா? சிறந்த சேனையை உடையவர். சுஷ்டு அல்லது சோபனா சேனா குணாத்மிகா யஸ்ய சஹா சுஷேனஹா அப்படின்னு ஆச்சாரியார் பண்ணார். அதற்கப்புறம் கனகாங்கதி, கனகமய அங்கதானி அஸ்ய இது கனகாங்கதி அப்படின்னாரு. கனகம் அப்படின்னா பொன்மயமான, அங்கதம் அப்படின்னு சொன்னாக்க தோல்வலை. தோல்வலையில அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட பொன்மயமான தோள்களை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பொன்மயமான தோள்களை உடையவர். அதனால கனகாங்கினே நமஹ, கனகாங்கதினே நமஹ. அங்கதம், கனக அங்கதத்தை உடையவர் கனக அங்கிதி இல்லையா? அவரு வனமாலையை உடையவர் வனமாலி இல்லையா? அத மாதிரி. அப்புறம் குஷ்யாய நமஹ, ரொம்ப குஷ்யமாக இருக்கக்கூடியது எது? யோ வேத நிஹிதம் குஹாயாம் மே வ்யோமன் தோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல முக்கியமா அந்த பிரம்மத்தை எங்க அறியறது அப்படின்னு சொல்றது அந்த உபநிஷத்து எங்க சொல்றது? யஹா, யார் ஒருவன் அறிகிறான். எங்க அறிகிறான்? அறிகிறான் தன்னுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு. காடுன்றவர் வெளியில தேடினா சின்ன பண்ணாக்கா கிடைக்க மாட்டார். ஏன்? அவர் எங்க இருக்கார்? உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றது இல்லையா? அவர் எங்க இருக்கார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வேதம் விஸ்தாரமா நாப்யாமுபரிதிஷ்டதி ஜ்வாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகதே. இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஆதாரமாகவும் மகத்தாகவும் இருக்கக்கூடிய அவர் உங்களுடைய தஹராகாசத்துலதான் இருக்கார், உங்களுடைய ஹிருதயத்துலதான் இருக்கார். இந்த ஹிருதயமானது புண்டரீகமாக இருக்கிறது. புண்டரீகம் அப்படின்னாக்க தாமரை. இது ஒரு கவுந்த தாமரையில மாதிரி இருக்கு. நம்மளுடைய ஹிருதயமானது எங்க இருக்குன்னா, அந்த இங்கிலீஷ்காரங்க படிச்சவங்க சொல்ற அந்த ஹிருதயமானது லெப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்குன்னா சொல்றேன். அதை நம்ம ஒத்துக்கொள்ள. உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய ஹிருதயமானது சென்டர் ஆஃப் தி பாடியில இருக்கு. அந்த சென்டர் ஆஃப் தி பாடியில ஒரே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அதுக்கு பேரு தஹராகாசம்னு பேரு. அங்க இருக்கக்கூடியவர் தான் பரமாத்மா. அவர் தான் பேராகாசமாக உங்களுக்கு சிதம்பரத்துல இருக்கார் நடராஜ பெருமானா. அந்த ஊருக்கு பேரு புண்டரீகம்னு பேரு. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய மார்புக்கும் பேர் என்ன? புண்டரீகம்னு தான் பேரு.
இந்த புண்டரீகத்திலையும் அவரே தான் இருக்கார், அங்கேயும் அவர் தான் இருக்கார். இங்க தஹராகாசம் ரூபிணியாக இருக்கார், அங்க பேராகாச ரூபிணியா இருக்கார். ஆகாச தத்துவமாக சிதம்பரத்துல இருக்காரு. இதெல்லாம் ஒரே பரமாத்மா தான். என்ன இப்படி யஹா வேத நிகிதம் குஹாயாம், அவர் எங்க இருக்கார்? ஹிருதய குகையில இருக்கார். ஹிருதய குஹரம் மத்தியே அப்படின்னு ரமணர் எழுதினார் இல்லையா, ரொம்ப விசேஷமாக. அப்படி ரகசியமாக உபனிஷத்தினால மட்டுமே அறியப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுக்கு நம்ம குஹ்யாய நமஹ, அதுக்கப்புறம் கபீராய நமஹ, மகாவராகா, கோவிந்தஹா, சுஷேனஹா, கனகாங்கதி பார்த்தோம், குஹ்யஹா பார்த்தோம், கபீரஹா அப்படின்னு பார்த்தோம். ஹிருதயாகாஷே நிஹிதஹா இது குஹ்யஹா, ஞான ஐஸ்வர்ய பல வீர்யாதி விதிஹி கம்பீரஹா இது கபீரஹா. ஞானம், வைராக்கியம், பலம், பராக்கிரமம், வைராக்கியம், இப்படி யசஸ், பிரேம, ஃபேமு, அதுக்கப்புறம் புகழ், அப்புறம் ஞானம், அப்புறம் வைராக்கியம், எங்க போனாலும் முன்னிருக்கக்கூடியதான தன்மை, அப்புறம் ஒரு ஒளி உடையவர், தேஜஸ், இப்படி 6 குணங்கள் இருக்கு இல்லையா. அந்த 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ அவருக்கு பேர் தான் பகவான் அப்படின்னு பேரு. பகஹா அப்படின்னாக்க ஷண்ணாம் பகஹா, 6 அப்படின்னு அர்த்தம். பகஹானா அந்த 6ஐயும் உடையவர் யாரு? பகவான் உடையவர். பக்தியை உடையவன் பக்திமான், தனத்தை உடையவன் தனவான், பலத்தை உடையவன் பலவான், இந்த 6ஐயும் உடையவர். அதுல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இவர் என்ன சொல்றாரு இங்க, ஞான ஐஸ்வர்ய பல வீரிய வீரியாதிபிகி முதலியவைகள் எல்லாம் அவர் எப்படி வச்சிருக்கார்? இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது என்ன? கபீர் அப்படின்னாக்க கம்பீரமாக ஆழமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஞானம் ஐஸ்வர்யம் பலம் வீரியம் முதலியவற்றால் கம்பீரமாக விளங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால கபீரஹா, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு கபீராய நமஹ. அதுக்கப்புறம் கஹனாய நமஹ. கஹனம் அப்படின்னாக்க பிரவேசிக்கிறதே கஷ்டம், உள்ள பூந்து அந்த முத்துவை தேடுறது அதை விட கஷ்டம் இல்லையா. இறங்கி ஆழங்காண முடியாத இருக்கக்கூடியவருக்கு பேரு ககனம் இல்லையா. ககனோ கர்மனா கதிகி அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. அப்பா நீ கர்மானா கர்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அகர்மாவையும் தெரிந்து கொள்ள, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல விகர்மா இல்லையா, தப்பான கர்மாவையும் செய்து கட்டுக்கிறது. இப்படி தெரிஞ்சாதான் எதை செய்யறது, எதை செய்யக்கூடாது, எப்போது செய்ய முடியும், எப்ப செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியும். அதனால இந்த கர்மா விஷயம் இருக்க, அது வெரி 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 டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் பண்டிதர்களாலேயே அதை புரிந்து கொள்ள முடியாததுப்பா. ககனோ கதிஹி அப்படின்னாரு. கர்மனா ககனோ கதிஹி அப்படின்னு சொன்னதுனால இந்த தகனம் அப்படின்னாக்க இது அடைய முடியாதது அப்படின்ற அர்த்தம். அடைய முடியாதது, அப்படி ஆழங்காண முடியாதது அப்படின்னு அர்த்தம். ககனாய நமஹ. அதுக்கப்புறம் குப்தாய நமஹ. குப்தம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரட்டு இல்லையா. ககனஹானாக்க ஆழங்காண முடியாததுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன, வாங் மனச கோச்சரத்வாது குப்தஹா. வாங் மனச அகோச்சரத்வாத், முக்கியமான ஒரு நாமம். மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இல்லையா. அந்த அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கா. இப்பதான் சொன்ன தகராகாசத்துல இருக்கா இல்லையா. மகாவிஷ்ணுவானவர் தகராகாசத்துல இருக்கார். அவரை நீங்க கொல்லவும் முடியாது, தள்ளவும் முடியாது இல்லையா. நீங்க எப்படி அவர் ஒரு பொருளான எடுத்துக்கொள்ளுகிறது? அவர் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருடைய ஹிருதயத்திலேயே அவர் தானே இருக்காரு, அவரை தவிர யாரும் இல்லையே. அதனால கொல்லவும் முடியாது, தள்ளவும் முடியாது அப்படின்னு அர்த்தத்துல சொல்றது. இன்னொரு விஷயம் பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய என்னை தவிர ஐய தவிர பாக்கி எல்லாமே இட் கேன் பி டிஸ்கஸ்ட் இல்லையா. இதை பத்தி பேசலாம் இல்லையா, இதை உங்களுக்கு புரிய வைக்கலாம்,
எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல ஐய தவிர இருக்கக்கூடிய பாக்கி எல்லாமே இது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஐய தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம், இந்த புஸ்தகம், இந்த பேனா, இந்த ஐபேடு, என் ஒய்ஃபு, எங்க அப்பா, என் புள்ள, எங்க ஆத்துக்கார், எல்லாம் யாரு? என்னை விட வேறானவர்கள். ஸோ உலகத்துல என்னை விட வேறான ஒரு பொருளைத்தான் என்னால் அறிய முடியுமே தவிர என்னை நான் அறியவே முடியாது. என்னை நான் அறிந்தேன்னாக்க அந்த அறிந்தவன் யாருன்னு கேட்பீங்க. அதை அறிந்தவன் யார்? பதிலே கிடையாது. ஐயை யாராலையும் அறிய முடியாது. ஆனா ஐ எல்லாவற்றையும் அறியும். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் மனசுல புரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த அந்த பிரம்மத்தை மட்டும் மனசனால யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இல்லையா? அப்ராப்ய மனசாசஹ அப்படின்னு மனசு வேதமானது என்ன சொல்லிடுது? யாராலையும் அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. மைண்டுன்ற ஜடத்தினால அந்த பகவானை யாராலையுமே அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கு. சரி, மனசனாலேயே அறிய முடியாது, வாக்குனால சொல்ல முடியுமா அப்படின்னா வாக்குனாலேயும் சொல்ல முடியாது. ஏன் வாக்குனால சொல்ல முடியாது? நான் சாப்பிட்ட புளியோதரையே நான் இன்னொருத்தருக்கு சரியா புரிய வைக்க முடியாது. இல்லையா? நான் என்னதான் ஓவர் நாலேஜபிள் ஐயாம், நான் எவ்வளவு ட்ரை பண்ணி சொல்றேன், எனக்கு பயங்கர நாலேஜ் வச்சு அவங்களுக்கு எப்படி நான் என்னுடைய வாயில இருக்கக்கூடிய டேஸ்ட் அவங்களுக்கு எப்படி வரும்? வரவே வராது. இல்லையா? ஏன்னா அது ஃபேலசி. அது வாக்குக்கு அவ்வளவு சக்தி கிடையாது சார். சொல்லக்கூடிய சக்தி அது எல்லாத்தையுமே என் அறிவை விட கொஞ்சமாகத்தான் சொல்லும். ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதுறாருனாக்க அவர் அறிவு அந்த புத்தகத்தை விட ஜாஸ்தி தானே இருக்கணும். இது பெனல்டிமேட் தானே அவர் பேசுற பேச்செல்லாம். இது அல்டிமேட் கிடையாது. இல்லையா? ஆகையினால வாக்குனால எதையுமே சொல்ல முடியாதுன்னா பகவானை போய் எப்படி வாக்குனால சொல்ல முடியும்? மகாவிஷ்ணுவை போய் வாக்குனால சொல்லுன்னா சொல்ல முடியுமா? அதனால மனசுக்கு வாக்குக்கும் அது அந்த ரலம்லயே இல்லை, அந்த ஃபீல்டுல இருந்தா தானே. இந்த மனசுக்கும் வாக்குக்கும் இருக்கிற ஃபீல்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் என்ன. ஆனா அவர் மாத்திரம் இந்த உலகத்துல அதுக்கு இந்த மனசுக்கும் வாக்குக்கும் ஆம்பிட மாட்டார். அகோச்சரம் அப்படின்னா என்னதான்? he is not in that realm, he is not in that field at all அப்படின்ட்டார். மனோ வாசாம் அகோச்சரஹா, வாங் மனசா அகோச்சரத்வாது புத்தஹா ஏச சர்வேஷு பூதேஷு உத்தாத்மான பிரகாசத்தே. நச்சிகேதனுக்கு சொல்றார், அப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது உனக்கு காண்பிக்கவே காண்பிக்காதுப்பா, அது நீதான் அதை உணருமே தவிர அது என்னைக்கும் ஒரு நேரம் வந்து நானுன்னு சொல்ல முடியாது. சொன்னா அது இதுவாயிடும். பகவான் என்னால பார்க்கப்பட்டார்னா என்ன ஆயிடுவார்? என்னால் பார்க்கப்பட்ட பொருள் ஆயிடுவார். என்னால் அறியப்பட்டவராக பகவான் ஆயிட்டார்னா என்னால் அறியப்பட்ட பொருள் அப்படின்னா அறிபவன் அறியப்பட்ட பொருளை விட வசதி. இல்லையா? அப்ப நான் கடவுளை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சப்போஸ் ஐ சே தட் ஐ நோ காட்னு சொன்னேன்னாக்க தட் மீன்ஸ் ஐ எம் இன்சல்டிங் காட்ன்ற அர்த்தம். இல்லையா? ஹவ் கேன் ஐ சே ஐ நோ காட்? தட் மீன்ஸ் வாட்? காட் இஸ் நோன். நோன்னா யாரு? நோயர் நான் இருக்கேன். நோனை விட நோன் வேற தானே. ஆகையினால மனசுக்கும் வாக்குக்கும் இருக்கக்கூடிய ஃபீல்டுலயே இல்ல, அவர் பிரகாசிக்க மாட்டார்னு வேற கட்டோபனிஷத்துல ஏஷ சர்வேஷு பூதேஷு கூட ஆத்மான பிரகாசத்தேன்னு வேற சொல்றது. அதற்கு பிறகு சக்கர கதாதரஹா சமஸ்த தத்துவாத்மகம் சக்கரம். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார், எல்லா தத்துவங்களும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு சக்கரம்னு பேரு. புத்தி தத்வாத்மிகாம் கதா, மனசுன்றதுதான் சக்கரம், புத்தின்றதுதான் கதை. தாரயன் லோக ரக்ஷார்த்தம், இந்த மனசையும் புத்தியையும் வைத்துக்கொண்டு இந்த சக்கரத்தையும் கதையும் வைத்துக் கொண்டு தான் மகாவிஷ்ணு முக்த சக்கர கதாதரஹா, இப்படி அவர் சக்கரத்தையும் கதையும் வைத்துக் கொண்டிருப்பவராக உணர்கிறார் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல வச்சனம் இருக்கு. இல்லையா? மனசு தத்துவமாகிய சக்கரத்தையும் தத்துவமாக கதையும் உலகங்களை ரட்சிப்பதற்காக தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் எங்க மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். சக்கர கதாதரஹா அப்படின்னு சொன்னாரு. இப்போ பார்ப்போம் என்னெல்லாம் பார்த்தோன்னு. மகாவராஹோ கோவிந்தஹா குஷேன கனகாங்கதி குஹ்யோ கபீரோ ககனஹா குப்த சக்கர கதாதரஹா ஆச்சு. அதற்கு அடுத்த ஸ்லோகம் வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணஹா திருடசங்கர்ஷனோச்சுதஹ வருணோ வாருணோ விருக்ஷஹ புஷ்கராட்சோ மகாமனாஹ. வேதாஹ ஸ்வாங்கஹ அஜிதஹ கிருஷ்ணஹ
திருடஹா, சங்கர்ஷனோச்சுதஹா. சங்கர்ஷனஹா அச்சுதஹான்னு பிடிக்கல ஆச்சாரியார். சங்கர்ஷனம் 6 நாமாக்கள் முதல் லைன்ல. வருணஹா, வாருணஹா, விருக்ஷஹா, புஷ்கராட்சஹா, மகாத்மனஹா, அப்படி மகாமனாஹா அப்படின்னு 5 நாமாக்கள். 6 5 11 நாமாக்கள். இது இப்ப பார்ப்போம். வேதசே நமஹ விதஹா அப்படின்னாக்க விததாதி சிருஜதி இது விதாதா. விததாதி அப்படின்னாக்க உண்டாக்குபவர். எதை உண்டாக்கினார்? இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். விததாதி. சிருஜதி சர்ஜன், சர்க்கம் அப்படின்னாக்க சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை உண்டாக்கினவர் யார்? பரமமங்கல இது பிரம்மாஜி தான் உண்டாக்கினான்னு சொல்றோம். அவரை உண்டாக்கினது யாருன்னு கேள்வி அடுத்தது வரும் இல்லையா? அதை உண்டாக்கினது பிரம்மன் தான், மகாவிஷ்ணு தான். ஆகையினால விததாதி சிருஜதி இது விதாதா வேதாஹா. அப்படிப்பட்ட வேதசே நமஹா அப்படின்னாரு. அளவற்ற மங்களமான இந்த பக்தர்களுக்கு எப்பொழுதும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் இல்லையா? விதாதா. அவருடைய கர்ம பலன்களை எல்லாம் பார்த்து பார்த்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாரு இல்லையா? அதனாலையும் அவருக்கு விதாதா அப்படின்னு ரைட்டு. அதுக்கப்புறம் ஸ்வாங்கஹா ஸ்வயமேவ காரியகரணே அங்கஹா சஹகாரி இது ஸ்வாங்கஹா. தனக்குத்தானே கருவியாகவும் இருக்கார், கரணமாகவும் இருக்கார், காரியங்களுக்கு அங்கமாகவும் இருக்கார் இல்ல? அங்கான் யஞ்ஞாஸ் தேவதாக யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாக அப்படின்னு வேத மந்திரங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னாக்க தஸ்ருஷ்டுவா ததேவா அனுப்ராவிஷத்து ததனுப்ரவிஷ்ய. அவரே உண்டாக்கினார், அவரே உள்ள வந்தார், அவரே இன்டெலிஜென்ஸ் காசா இருக்கார் இந்த உலகத்துக்கு, அவரே மெட்டீரியல் காசாகவும் இருக்கார், அவரே கருவியாகவும் இருக்கிறார் இல்லையா? அது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு தத்துவம். மாயையுடைய தத்துவமா அம்பாளார். தெய்வி சேஷா குணமயி மம மாயா துரத்யா. அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னாக்க மாயா ரூபமாக இருந்து இந்த உலகத்தை இயக்குறார். அப்போ மாயை பொய் தானே? யா மா சா மாயா. எது இல்லையோ அது மாயை. அப்ப இந்த உலகம் பொய் தானே? அப்ப ஏன் எனக்கு காணப்படவில்லை அப்படின்னு அதுக்காக அம்பாள் என்ன பண்ற, கருணையோட என்ன பண்ற, அந்த மாயிகத்துக்குள்ள நீ மாட்டின்னு இருக்கப்பா, உன்னுடைய ட்ரெஸ் ஆனது அப்படி போய் முள்ளு செடியில போய் மாட்டின்னு இருக்க நீ. இப்ப நீ தத்துவத்தை புரிஞ்சுட்டேன்றதுக்காக இழுத்தாண்டாக்க கிழிஞ்சு போயிடும் இல்ல? ஆனாலும் நீங்க எப்படி மாட்டினீங்களோ அப்படியே வரணும். இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க பண்ண தப்பு இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் நானு நினைச்சதுனால இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க. இதை ஒரு நிமிஷத்துல எடுக்க முடியாது, ஸ்லோவா தான் எடுக்கணும். அதுக்காக தான் அம்பாள் உபாசனை, கர்மா, ஞானம் இப்படி எல்லாம் அப்படி படிப்படியா முன்னேறி அந்த ஞானத்தின் மூலமாக முக்தி அடையலாம் அப்படின்னு. மாயாம் ஏதாம் தரந்தித்தே. எந்த மாயை அம்பாள் வைத்தாலோ அந்த அம்பாளையே பிடிச்சுக்கிண்டு அந்த மாயையே நாம தாண்டிதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எதை வைத்துக் கொண்டு மாட்டினோமோ அது அவளே கருவியாகவும் இருக்கிறாள் இல்லையா? அவளே காரணமாகவும் இருக்கிறாள். நம்ம காரணத்தை அறிய வேண்டுமெனால் அவள் போட்ட அந்த கருவியை பிடித்து கொண்டே நம்ம வெளியில போகணும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? ஸ்வயமேவ காரியகரணே அங்கம் சககாரி அப்படின்னு ஸ்வாங்கஹா. அதனால ஸ்வாங்கஹா அப்படின்னு சொல்றார். ஸ்வாங்காய நமஹ. தனக்குத்தானே கருவியுமாகவும் காரணமாகவும் அங்கமாகவும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அஜிதாய நமஹ இல்லையா? அஜித் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அஜிதஹா கேனாபி அவதாரேஷு ஜிதஹா இத்தியர்த்தா அப்படின்னு ஆச்சாரியார். அவர் எடுத்த அவதாரங்கள் அநேக அவதாரங்கள் எடுத்தார். முக்கியமாக 10 அவதாரங்கள் எடுத்தார். எல்லா அவதாரத்திலையும் அவர் எல்லாரையும் ஜெயிச்சாரே தவிர அவரை யாராவது ஜெயிச்சிருக்கானா? ஏன் அவர் ஜெயிக்க முடியாதவராக இருக்கின்ற காரணத்தினால் அஜிதஹா சஹா கிருஷ்ணஹா அப்படின்னார். கிருஷ்ணஹா அப்படின்னு அர்த்தம் கருப்புன்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபம் அப்படின்னு. அவர் எப்படி இருக்காருன்னா கரு மேகத்தை போன்ற நிறத்துல இருக்கார். அதனால அவருக்கு கிருஷ்ண வர்ணம் அப்படின்னு பேரு. அவர் தான் கிருஷ்ணத்வைபாயனராகவும் வியாசராகவும் வந்திருக்கார் அப்படின்னு ஒரு விசேஷம். அவர் தான் இதை எழுதியிருக்கார் இல்லையா மகாபாரதத்தை. அந்த விஷயத்தையும் பீஷ்மரானவர் தர்மருக்கு சொல்றார். அவர் தான் கிருஷ்ணத்வைபாயனர் தான் அவரு அப்படின்னு. வியாசாய விஷ்ணு ரூபாய
வியாசரூபாய விஷ்ணுவே, விஷ்ணு வேற வியாசர் வேறையான்னு எல்லாம் ஒண்ணுதான். விஷ்ணுதான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு. அதனால கிருஷ்ணாய நமஹ. அதுக்கப்புறம் திருடாய நமஹ. திருடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வரூப சாமர்த்தியாதேகே பிரச்சுதத்வாது திருடஹா. அவருடைய ஸ்வரூபத்திலிருந்து, அவருடைய சாமர்த்தியத்திலிருந்து ஒரு நாளும் நழுவாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால திருடமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ஸ்வரூபம், சாமர்த்தியம் இவற்றால் இயற்கை மாறாதவராக இருந்து கொண்டிருக்கிறவர். சங்கர்ஷனாச்சுதஹா அப்படின்னு. சங்கர்ஷனம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா சம்ஹார காலத்துல அப்படின்னு அர்த்தம். ஆகர்ஷணஹா, சம்ஹார காலத்துல எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ற பிரஜைகளை எல்லாம் அவாவாளுடைய கர்மா முடிஞ்சிருக்கு. அவாவாளுக்கு கணக்கு போட்டு அனுப்பிச்சார் நமக்கு. 92 வயசு 78 நாள் இன்டூ 21,600 பிரீத், அவ்வளவுதான் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சார். அந்த கணக்கு முடிஞ்சிருக்குனாக்கா சம்ஹாரம் பண்ணிடுறாரு இல்லையா? அவரு சம்ஹார காலத்துல பிரஜைகளை அப்படியே இழுத்து ஒடுக்குகிறார் இல்லையா? அப்படி ஒடுக்குகின்ற விஷயத்திலிருந்து அச்சுதஹா, அவர் சுத்தமாகுவதே இல்லை, கொஞ்சம் கூட நழுவுவதே இல்லை. சம்ஹார காலத்தில் பிரஜைகளை இழுத்து ஒடுக்குபவரும் தன்னுடைய சொரூபத்திலிருந்து நழுவாமல் இருக்கக்கூடியதுனால சங்கர்ஷனோச்சுதஹா அப்படின்னார். கேட்டா வியூகா அவதாரத்துல சங்கர்ஷனன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அதை வைத்துக் கொண்டு வைஷ்ணவர்கள்லாம் சங்கர்ஷனஹா அப்படின்னு அச்சுதஹா அப்படின்னு பிரிச்சாங்க. நாம என்ன சொல்றோம்? சங்கர்ஷனம் என்பது சம்ஹாரத்துல பண்ணக்கூடிய ஆகர்ஷணத்திலிருந்து ஒரு விதத்திலையும் நழுவாதவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் அதுக்கு வியாக்கியானம் இப்படி பண்ணிவிட்டார். அப்புறம் வருணாய நமஹ. வருணா இது வியதே வா வருணஹா இமம்மே வருண ஸ்ருதி ஹவமத்யாஜம்ரடயா அப்படின்னு மந்திரங்களை வருணனை ஆவாகனம் பண்ணும் பொழுது வந்தோம். இந்த வருண பகவானவன எப்படி இருக்கார் அப்படின்னாக்க மித்ரன் வருணன் ரெண்டு தேவதைகள் நமக்கு. சன்னோ மித்ர வருணா சன்னோ பவத்வர்யமா அப்படின்னா காலைக்கு தேவதையாக இருக்கக்கூடியவரை மித்ரன்னு சொல்றான். ரெண்டு பேருமே இதுதான், சூரியன் தான் இல்லையா? ஜலமும் சூரியன் தான் இல்லையா? ஜலமும் என்ன அக்னி தான், H2O தான். இருந்த போதிலும் அவரை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? மித்திரன்னு சொல்றோம். சாயங்காலத்துல வரக்கூடிய அருணனை வருணன் அப்படின்னு சொல்றோம். இப்படி வருணனாக இருக்கிறார். ஸ்வரஷ்மீனாம் சம்வரணாத்து சாயங்காலே சூரியஹா அருணாஹா அப்படின்னு பேரு. இமம்மே வருண ஸ்ருதி ஹவம் அஜ்ஞாதயம் ஹிருதயா அப்படின்னு சொல்லுது. எனக்காக இங்கே கேட்பதற்காக வருகிறவரே, ஹே வருணா வாங்க அப்படின்னு நம்ம கும்பத்தை வச்சோம்னு வச்சுங்க. வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுல யாரை கூப்பிடுறோம்? அந்த பகவானை தான் கூப்பிடுறோம், வருணனை தான் கூப்பிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணுவை தான் நம்ம இன்டைரக்டா கூப்பிடுறோம். ஏன்? அவருக்கு தான் வாருணன்ற பேரு. அதனால இப்படிப்பட்ட வருணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னாரு. அப்புறம் வாருணஹா இமம்மே வருண ஸ்ருதி ஹவம் நிதி மந்திர வர்ணாத். என்ன? வருணஸ்ய அபத்தியம் வசிஷ்டஹா அகஸ்தியோவா வாருணஹா. இன்னொரு பேர் இருக்கு, வருணஸ்ய அபத்தியம். வருணனுக்கு பிள்ளையாக இருக்கான்னு ஒரு புராணத்துல வசிஷ்டரையும் அகஸ்தியரும் வருணனுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு. விசேஷமான ஒரு நாம மைத்ராவருணன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஒரு மகாபாரதத்துல கதையில என்ன ஆச்சுன்னா, பீமனானவன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், அப்பா நீ போய் ஸ்ராத்தத்துக்கு, பாண்டுக்கு ஸ்ராத்தம் வருது, உங்க அப்பா ஸ்ராத்தம் வருது, அதனால நீ போய் அந்த வசிஷ்டரை போய் நீ போய் அவரை தான் நிமந்திரணம் பண்ணணும், ஸ்ராத்தத்துக்கு அவரை தான் நம்ம வரிக்கணும். மரியாதை என்னன்னாக்க யாரை நம்ம ஸ்ராத்தத்துக்கு அப்பாவா வச்சு வரிச்சு எல்லாம் பண்ண போறோம், அவரை போய் அழைச்சிட்டு வரணும், திருப்பி அவரை கூட்டுட்டு வரணும், திருப்பி அவரை கொண்டு போய் விடணும். அதுதான் மரியாதை. ஸ்ராத்தத்திற்கு ஒரு பிராமணனை கூப்பிட்டீங்கன்னா அவரை போய் நீங்க முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நீங்க போகணும், அதுக்கப்புறம் அவரை வர வைக்கணும், வர வைச்சவன அவரை கொண்டு விடணும் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணார்? பீமனை கூப்பிட்டு, பீமா
நீ போய் வசிஷ்டரை கூப்பிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாரு. வசிஷ்டர் பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க தர்மர் என்னதான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆசையா போயிட்ட உடனே வசிஷ்டரை போய் எல்லாம் நமஸ்காரம் எல்லாம் பண்ணா, இது மாதிரி எங்க அப்பாவுக்கு இந்த தேதியில சிராதம் வருது, நீங்க அவசியம் வந்து நடத்தி கொடுக்கணும் வசிஷ்டரே அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் சொன்னார். அவர் என்ன பண்ண, எந்த அப்பாக்குடான்னு கேட்டார். கேட்ட உடனே உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, சரின்னு பாண்டுக்கு தான் நீங்க தான் வந்து பண்ணி வைக்கணும்னு வந்தான். அப்படி சோகமா உட்கார்ந்தான். போயிட்டு வந்தவன அந்த பக்கம் கிருஷ்ணர் வந்தார். என்னப்பா பீமா சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாரு. வந்தோடனே அவன் சொன்னான், பாருங்க வசிஷ்டர் ரொம்ப பெரியவர் தான், இல்லைன்னு சொல்ல எந்த அப்பாக்குன்னு கேட்டாரு, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா போயிடுது அப்படின்னா. அவ்வளவுதானே, அவரை கூட்டின்னு வரதுக்கு யாரு போவேன், நீ தானே போவேன், நான் தான் போய் கூட்டின்னு வந்தேன். சரி நீ போற அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். சரின்னு ஆசையா, சரி ஏதோ கிருஷ்ணர் ஏதோ வச்சுட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு பதில் கொடுக்க போறாரு வசிஷ்டருக்கு அப்படின்னு போன உடனே, கிருஷ்ணா இந்த மாதிரி நான் வசிஷ்டரை கூப்பிட்டு போறதுக்காக போறேன்னு. சரி சரி நீ போய் என்ன பண்ணு, அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுற, மைத்ராவர்ணரே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னாலாம். போன உடனே இவர் என்ன பண்ணாரா, மைத்ராவர்ணரே நமஸ்காரம், பீமம் வந்திருக்கேன்னா உங்க சாதனை இதை வந்து கிருஷ்ணரை பாத்தியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். அப்படின்னா அவருக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இங்க வசிஷ்டருக்கு அப்பா மித்திரனா வரணும்னான்னு தகராறு, நீ போய் இன்னொருத்தரை கெட்டல் பண்றியா அப்படின்னு. அகஸ்தியருக்கும் அப்பா யாரு நீங்க பாத்தீங்கன்னா மைத்ராவர்ணர், வசிஷ்டருக்கும் மைத்ராவர்ணன் தான். ஆனா அகஸ்தியர் எங்க பிறந்தார், கும்பத்துல பிறந்தார். வசிஷ்டர் எங்க பிறந்தார், தண்ணியில பிறந்தார். இப்படின்னு கதையெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வந்து சொன்ன. வர்ணஸ்ய அபத்தியம் வசிஷ்டா அகஸ்தியா இது வாருணா. அகஸ்தியர் கும்பத்துல பிறந்தார், இவர் ஜலத்துல பிறந்தார். அதனால வர்ணஸ்ய அபத்தியா வசிஷ்டா அகஸ்தியா இதுவா வாருணா அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணார். அப்புறம் விருக்ஷா அப்படின்னாரு. விருக்ஷா மரம் போல அசையாம இருக்கக்கூடிய, விருக்ஷைவ ஸ்தப்தா அப்படின்னு அர்த்தம். மரமானது எப்படி ஆடாமல் இருக்கிறதோ, அவர் ஸ்தானுவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்ன்றதுனால விருக்ஷா விருக்ஷாய நமஹ, புஷ்கராட்சாய நமஹ, புஷ்கரமாக புஷ்கலமாக பூர்ணமாக அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் புஷ்கரம்னாக்க தாமரைன்னு அர்த்தம். ஹிருதய தாமரைத்துல, நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு கவுந்த தாமரை, நீவார சுகவத்தன்மின்னு என்னுடைய நாபிக்கு 10 அங்குலம் முன்னாடி ஒரு தாமரை இருக்கு. அந்த தாமரையில தான் பகவான் ஆனவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுனால அவருக்கு வியாப்தி அர்த்தாத்து அக்ஷதேஹே தாத்தோஹோ புஷ்கர பதாத்து அன்பிரத்தியே புஷ்கரான்னா, இது வியாக்கரணம் சொல்லி இப்படி புஷ்கரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பிரகாசித்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல பிரகாஷக புஷ்கர அக்ஷா புஷ்கராட்சா அப்படின்னு சொன்னார். பூர்ணமாக வியாபித்து கருணை பொழிந்து இருக்கக்கூடிய கண்களை உடையவர், புஷ்கலமான கண்கள், பூர்ணமான அனுகிரகத்தை உதிக்கக்கூடிய கண்களை உடையவராகவும் தாமரையாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால புஷ்கராட்சா நமஹா. அதுக்கு பிறகு மகாமனா புஷ்கராட்சோ மகாமனாஹ சிருஷ்டி ஸ்திதி அந்த கர்மாணி மனசா ஏவ கரோதி இது மகாமனாஹ மனசைவ ஜகத் சிருஷ்டிம் சம்ஹாரம் ச கரோதி யஹ அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இருக்க. பகவான் தான் இந்த உலகத்தை, அவர் தான் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்மிசந்தி. எவரிடமிருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எவரால் இந்த உலகம் தரிக்கப்படுகிறதோ காப்பாற்றப்படுகிறதோ, எதனிடம் இந்த உலகம் எல்லாம் போய் லயமாகிறதோ அந்த ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய யாரு, பகவானுடைய மனசு இல்லையா. ஆகையினால் அவருக்கு மகாமனாகா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை அப்படி நினைச்ச மாத்திரத்துல மனசாயேவ ஜெகத் சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச கரோதி அப்படின்னு சொன்னதுனால நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பெரிய மனதை உடையவராக இருக்கக்கூடியதுனால மகாமனாகா அப்படின்னு பேரு. வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணா
திருடசங்கருஷனோச்சுதः வருணோ வாருணோ விருக்ஷः புஷ்கராட்சோ மகாமனாः அப்படின்னு சொல்லி இதனுடைய மேல்பாலகர் இப்படியாக 557 நாமாக்களாயிருக்கு. இதனுடைய அடுத்த தரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.